கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி தொகுதி வேட்பாளருமான அருண்மொழி தேவன் தலைமையில் திட்டக்குடி தொகுதி வேட்பாளர் முருகுமாறன் முன்னிலையில் கழக தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நடைபெற்ற அலுவலக திறப்பு விழாவில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். இந்த அலுவலக திறப்பு மூலம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேலும் விறுவிறுப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளுக்காக தீதும் நன்றும் செய்தியாளர் வெங்கடேசன். இருக்கக்கூடிய புவனகிரி, திட்டக்குடி, விருதாசலம் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கு தகுதியோடு நம்மை கட்டி காத்து வருகின்ற ஒப்பற்ற தலைவர் அறிஞர் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் திட்டக்குடி தொகுதியிலே இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்த அன்பு தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, நம்முடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருந்தகை அண்ணா, தந்தை பெரியார் ஆகிய 4 திருவுருவச் சிலைக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தமிழகத்திற்கு வழிகாட்டியான மாவட்ட செயலாளர் என்று முத்திரை பதித்த மாவட்ட செயலாளர் தம்பி வெட்டிவா என்று சொன்னால் கட்டி வருகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், தன்னை இமைகாப்பது போல இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வருகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், நான் எப்பொழுதெல்லாம் வீழ்வேனோ அப்பொழுதெல்லாம் கரம் கொண்டு என்னை தூக்கிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், என்னுடைய விதிகளில் எப்பொழுதெல்லாம் கண்ணீர் சிந்துகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அழைக்காமல் கூப்பிடாமலேயே கையை அல்ல தன்னுடைய கையாலே என்னுடைய கண்ணீரை துடைத்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இந்த பிறவியில் மட்டுமல்ல 7 பிறவிலும் நான் நன்றியுடனாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்னை அடையாளப்படுத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், நான் அறியாத பிள்ளையாக சிறியவனாக இருந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மாவை பார்த்தேன். இந்த இருவரும் பின்னாலே நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை, உந்துதலை, ஆற்றலை என்னுடைய ஜீவியத்தில் இயக்கியவர்கள் நம்முடைய ஒப்பற்ற தலைவர்களாக இருந்த இந்த மாவட்டத்தை வழிநடத்திய அருமை அண்ணன் திரு தே. ஜனார்த்தன் அவர்கள். அதற்கு பின்னால் என்னை கல்லாக இருந்த என்னை இன்றைக்கு ஒரு சிலையாக செதுக்கிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் அருண்மொழி தேவன் அவர்கள். எந்த இடத்திலும் என்னால் மறுக்க முடியாது. இன்றைக்கும் உங்கள் முன் நாற்காலிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமான மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் திரு அருண்மொழி தேவன் அவர்கள். இன்றைக்கு திட்டமிட்டபடி திட்டக்குடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்.